வெற்றிகரமாக சந்தோஷமாக நம்ம லைஃப் லீட் பண்ணுங்கிறதா நம்மளோட ஆசை. வெற்றிகரமாக லைஃப் லீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு முக்கியமான 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்து, இன்னொன்று நம்மளோட மென்டல் ஹெல்த். ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்காக நம்ம எக்ஸசைஸு, வாக்கிங் அதெல்லாமே பண்ணலாம். மென்டல் ஹெல்த் பாதிக்கிறது என்னென்ன விஷயம்னா ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம், பொறாமை, இது எல்லாமே நம்மளோட மென்டல் ஹெல்த்தை பாதிக்கிற விஷயம். ஒன்ஸ் மென்டல் ஹெல்த் பாதிக்க ஆரம்பிச்சினாலே ஃபிசிக்கல் ஹெல்த் ஒவ்வொன்றா பாதிக்க ஆரம்பிச்சிடும். மனிதர்களோட இன்ட்ராக்ஷன் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மி பண்ணணும்னா மெடிடேஷன் பண்ணலாம். அது போக இன்னொரு ஈஸியான மெத்தட் என்னன்னா நம்ம செல்லப்பாணிகளோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. நம்ம டே டு டே லைஃப்பில் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுற மாதிரியான பெட்ஸ்கள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி பெட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறக்கு எஸ்பி நரேந்திரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கூட இருக்க பெட்ஸ் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் 5 டிஃப்ரெண்ட் பெட்ஸ் இருக்குது. அதில் 5வது இடத்துல இருக்கிறது ரேபிட்ஸ். எனக்கு சத்தம்னா அதிகமாக பிடிக்காது, எனக்கு சைலண்ட் கம்பேனியன் வேணும் அப்படின்னா ரேபிட் தான் ஈஸியான சாய்ஸ். இந்த முயல் குட்டிங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு வந்துட்டு இருக்கிறது பார்க்குறக்கே நமக்கு ஆசையாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். இந்த முயல் குட்டிங்களை வீட்டில் வளர்த்துறதுக்கான அட்வான்டேஜ் என்னென்னா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம், ஈஸியாக ட்ரைன் பண்ணிக்கவும் முடியும், வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை, ஃபுட்டும் கம்மியாக தான் சாப்பிடும். சின்ன குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கூட அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச மார்சல் மோனாருங்கிற ஹங்கேரியன் சயின்டிஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்களோட கிரேட் 1 குழந்தைங்களோட கிளாஸ் ரூம்குள்ளே ட்ரைன்டு ரேபிட்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரேபிட் அசிஸ்டட் இன்டர்வென்ஷன் இன் த கிளாஸ் ரூம் என்விரான்மெண்ட். ஃபஸ்ட்டு 1 வீக் அந்த குழந்தைங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலெல்லாம் அளவு எடுத்துகிட்டு, செகண்ட் வீக்கு அந்த முயல் குட்டிகளையெல்லாம் அவங்களோட விளையாட வச்சு அப்போ அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அளவு எடுத்துகிட்டு, மறுபடியும் 3rd வீக்கு அந்த முயல் குட்டிகளை இல்லாமல் அந்த குழந்தைங்ககிட்ட எடுத்த ஸ்ட்ரெஸ் லெவலையும் வச்சு கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட் வீக்கில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்த குழந்தைங்க செகண்ட் வீக்கில் கொஞ்சம் காமாக இருந்த மாதிரியும், 3rd வீக்கில் அந்த முயல் இல்லாத டெஸ்ட் பண்ணும்போது முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்த மாதிரியும் தான் ஸ்ட்ரெஸ் லெவல் காட்டியிருக்காங்க அவங்களுக்கு. இப்போ இந்த ரிசல்ட் என்ன சொல்லுதுன்னா, முயல் குட்டிங்களோட கிளாஸில் இன்டர்வென்ஷனோட விளையாடிட்டு இருந்த குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக இருக்குங்கிறத அந்த டெஸ்ட் ரிசல்ட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 4வது இடத்துல இருக்கிறது பேர்ட்ஸு. அதனோட க்ரீப்பிங், சேர்ஃபுல்லான சவுண்ட்ஸு நம்ம மூட்ஸே லிஃப்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. பேர்ட்ஸோட சவுண்டும் நம்மளை காம் பண்ணும், அது பறக்கிறத பார்த்துட்டு இருக்கிறது மூலயமாவும் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுற செல்ல பிராணிகள் இருக்கிற லிஸ்ட்டில் 3rd பிளேஸில் இருக்கிறது ஃபிஷ்ஷு. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலையே ரொம்ப லோ மெயின்டெனன்ஸான பெட்டுனா அது ஃபிஷ் தான். கொஞ்சம் சாப்பாடு போட்டால் போதும், அது ஃபிஷ் ஃபுட்டுன்னு கொஞ்சம் இருக்குது, அதை போட்டோம்னாலே அது சாப்பிட்டுட்டு நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸ்விம் பண்ணுறதை பார்க்குறதே, அது நீந்தி போகிறத பார்க்குறதே நமக்கு ஒரு மெடிடேஷன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஷ் டேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் தெரப்பி கிளினிக்கில் அனெக்சிட்டியை கம்மி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அது நீந்துறதை பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் போல். செகண்ட் பிளேஸில் இருக்கிறது கேட்ஸ். நம்ம பூனைக்குட்டியெல்லாம் ரொம்ப இண்டிவிஜுவலான அனிமல்ஸ், நம்மளை டிபெண்ட் பண்ணியே இருக்காது. நம்ம சாப்பாடு போட்டோம்னா சாப்பிடும், போகும், வரும், அப்படி தான் இருக்குமே தவிர நம்மளையே டிபெண்ட் பண்ணி எப்பவுமே இருக்காது. ரொம்ப காமாக இருக்கும். நம்ம அதுக்கு அதிகமாக எஃபர்ட் போட்டு அதை பார்த்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கேட்ஸ் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை எந்த அளவுக்கு கம்மி பண்ணுதுன்னா, டாக்டர் கேரல் ஹேலன் 2022 ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கில் ஸ்டாக் புரோக்கர்ஸுக்கு தான், அதாவது இந்த பங்கு சந்தைகளில் ஈடுபடுறவங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சி ஒரு 48 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கிட்ட பெட்ஸ் வளர்த்துறவங்ககிட்டையும் பெட்ஸ் வளர்த்தாதவங்ககிட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பெட்ஸ் வளர்த்துறவங்ககிட்ட அவங்களோட கவலையும் பிளட் ப்ரெஷர் லெவலும் ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது டாக்ஸ். மொத்தம் 5 பெட்ஸ் நம்ம ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுதுன்னு நான் சொல்லும் போதே நம்பர் 1 பிளேஸில் டாக்ஸ் தான் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கான ரீசன் நாம் அது மேலே வைக்கிற லவ், அது நமக்கு திருப்பி கொடுக்குற லவ், ப்ளஸ் அது நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாகவும் இருக்கும். டாக்டர் ஆண்ட்ரூ, யூனிவர்சிட்டி ஆஃப் ராக்ஸ்டார், அவர் என்ன சொல்கிறாருன்னா 15 மினிட்ஸ் டாக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாக, அதை டச் பண்ணி கொஞ்சணுங்கிற அவசியம் கூட இல்லை, அது 15 மினிட்ஸ் அந்த டாக்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலமாகவே கார்டிசால்ங்கிற நம்மளோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் லெவல் கம்மியாகுதுங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த 4 பெட்ஸுக்கும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டாக்குக்கும் ஒரு மேஜரான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்த பெட்ஸ் மேலேலாம் நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்டலாம், ஆனால் இந்த 4 பெட்ஸை விட அதிகமாக நம்ம மேலே லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்டுறது இந்த டாக்ஸ் தான். இந்த டாக்ஸ் நம்ம மேலே லவ் அண்ட் அஃபெக்ஷன் காட்டுறது மூலமாகவும் நமக்கான ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். இந்த நாய்க்குட்டியில் மட்டும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. பெருசாக ஜைஜாண்டிக்காக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீடு, சின்னதாக வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீடு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் பண்ணணும், ஷோஸ் எல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீட்ஸு. இதில் மட்டும் ஏகப்பட்ட ப்ரீட்ஸ் இருக்குது. நமக்கு எந்த மாதிரி ப்ரீட் தேவைங்கிறத நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ப்ரீட் நம்ம செலக்ட் பண்ணி வளர்த்தலாம். அதோட டாக்ஸு நம்ம லவ் கொடுத்தா தான் நம்ம திருப்பி லவ் கொடுப்போம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம லவ் கொடுக்கலினாலுமே நம்ம மேலே ஒரு அன்கண்டிஷனல் லவ்வாக தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கு போகும்போது எப்படா நம்ம ஃப்ரெண்ட் வருவாங்கன்னு நமக்காக ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும்.
ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நமக்கு, நம்ம ஃபேமிலிக்கு, நம்ம கிட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பாடி கார்டாக வீட்டிலேயே இருப்பார். மற்ற பெட்ஸ்லாம் நம்ம கூட லவ் அண்ட் அஃபெக்ஷனாக இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு மெம்பராகவே நம்ம ஃபீல் பண்ண வைக்கிறது நம்ம டாக்ஸ் தான். நம்ம மூட் ஆஃப் ஆகி டல்லாக உட்காந்துட்டு இருக்கும்போது கூட டாக்ஸ் நம்மளை என்கேஜ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மூலமாக நம்ம ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுவோம். அது மூலமாகவும் நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாகும். டாக்ஸ் மட்டும் இல்லை, மற்ற அனிமல்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, டாக்ஸ் நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரல. ரேபிட்ஸ் நம்ம குழந்தைங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்ணுறதுக்காக வரல. பேர்ட்ஸும் நான் கூண்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு உன்னோட ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மி பண்ணுறேன்னு சொல்லலை. என்னதான் இப்போ அதுக்கு நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலைனாலும் நமக்கு லவ் கொடுக்குது. ரீசன் அது எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் ஒரு லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுது. அதுவும் ஹாப்பியாக தான் இருக்குது. என்னதான் சுச்சுவேஷன் நமக்கு சாதகமாக இல்லைனாலும் லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிற ஹேபிட் தான் நான் இந்த பெட்ஸ்கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம். மற்றவங்ககிட்டருந்து லவ்வை ரிசீவ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறத விட நாம் மற்றவங்ககிட்ட லவ் ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீவ் ஆகிறது பெட்டர் ஆப்ஷன் அப்படிங்கிறத நான் அனிமல்ஸ்லேருந்து கற்றுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது SP நரேந்திரன்.